தொடர்ந்து வந்து ராகு என்ன பண்ணாரு, அபியை புரிஞ்சுக்காம அவங்கள வந்து வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இதனால வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்தில வந்து அபி வந்து வீட்ட விட்டு போறாங்க. அப்போ வந்து அபிய வந்து ராகு கூப்பிடும்போது, அப்போ அபி சொல்றாங்க, "நான் வீட்டுக்கு வரணும்னா நீ உண்மைய சொல்லணும். எதுக்காக என்ன வெறுக்கிறீங்கன்னு?" கேட்குறாங்க. அதன்படி ராகு வந்து நடந்த உண்மைகள சொல்றாரு. "நீயும் வந்து என் மாமாவும் வந்து தவறா வந்து பழகுறீங்க." அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க. "இல்ல நான் அப்படிலாம் பழகுறேன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க." ராகவ் நம்ப மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அபி வந்து முடிவெடுக்கிறாங்க. ராகவ் கூடயே வந்து தங்கி ராகவுக்கு உண்மையை புரிய வைக்கணும். நான் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவரைக்கும் நான் அவருக்காக காத்துட்ருப்பேன். கண்டிப்பா அவர் என்ன வந்து ஏத்துப்பாரு உண்மை தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து அவங்க வீட்ல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, அபி வந்து ராகவுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்ருக்காங்க. அவருக்காக வந்து சமைக்கிறது, அவர பார்த்துக்கிறது, அதே டைம்ல அவருக்கு பிடிச்சது எல்லாமே வந்து ஒண்ணு ஒண்ணா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அபி அவர இம்ப்ரெஸ் பண்ண நிறைய முயற்சிகள் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில ராகவ் வந்து தூங்கிட்டுருக்காரு. அப்ப அபி ரூமுக்கு வராங்க. அப்ப வந்து குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. வந்தோடனே வந்து ராகவ் வந்து தூங்குறத பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அபி. அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு வந்து ராகவ் வந்து தூங்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. தூங்கும்போது இந்த ராக்கி பாய் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காரு. ஆனால் என்னை திட்டும்போது தான் ஜெயிலராக மாறிடுறாரு அப்படின்னு டென்ஷனாக வராங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது இனிமேட்டு. இவர் எதுக்காக இப்படி மாறினாரு? நம்மளை தப்பாக நினச்சிருந்தானே மாறினாரு. மற்றபடி அவர் என்னை விரும்புகிறாரு. அவர் மனசில் நான் இருக்கேன். அதை நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே வந்து ராகவ் கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே வந்து முகத்தோட முகம் வச்சு பார்க்குறாங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை வந்து சரி நம்மளுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு யாரும் இழுக்கிற மாதிரி இருக்குது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்களோட முந்தானை வந்து ராகவோட வந்து கையில் வந்து மாட்டியிருக்கு. உடனே வந்து அதை எடுக்க போயினோன்னு ராகவை பார்த்துட்டு சரி நம்ம ஒரு கிஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன் நம்ம கிஸ் பண்ணக்கூடாதா? நம்ம அவரோட ஒய்ஃப் தான். புருஷனுக்கு கிஸ் கொடுக்குறது தப்பே கிடையாது. அதனால ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எழுந்ததுக்குள்ளேயும் கொடுத்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் எழுந்தோடனே கொடுக்குவா விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க. அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே முத்தம் கொடுக்க போயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் முடிச்சிடறாரு. என்ன பண்ணுற அப்படின்றாரு. ஒன்றும் பண்ணலையே, ஏதோ பண்ண வந்தால நீ, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் பண்ண வந்துடு, பண்ணால் மட்டும் என்ன தப்பு இருக்குது, நான் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. உடனே வந்து என்னையோ பண்ண வந்த சொல்லு அப்படின்றாரு. நான் ஒன்றும் பண்ண வரல. இல்லை இல்லை நீ கிட்ட வந்த அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணிட்டு உங்களை ஓவராக தான் பண்ணிக்கிறீங்க. ஏன் கிட்டே வரக்கூடாதா? எதுக்கு கிட்டே வந்த சொல்லு. என்னோடய கிளிப்பு அங்கே விழுந்துச்சு, அதை எடுக்க வந்தேன். எங்கள் தலைமாட்டில் விழுந்துச்சா கிளிப்பு அப்படின்றாரு. ஆமாம் அங்கே தான் விழுந்துச்சு, இப்போ எடுத்தா என்ன தப்பு, அதனால் எடுக்க வந்தேன், அதனால் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஒன்று அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. எனக்கு தெரியாது, இப்போ நீ எதுக்கு என்கிட்ட வந்து அவ்வளோ க்ளோஸில் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சா உன்னை இப்போ சொல்ல போறியா பெல்லி அப்படின்றாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்ல போறியா பெல்லி அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது வந்து ஐயோ வந்துட்டாங்க அஞ்சலி அக்கா அப்படி சொல்லிட்டு அஞ்சலி அக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து ராக வந்து எங்கள் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து ஓடி போயிடுறாங்க. அபி ஏமாத்திட்டல, ஏதோ பண்ணிவிட்டு ஏமாத்துறதே உன் வேலை, பொய் சொல்கிறதே உன் வேலை அப்படி திட்டுறாரு. ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நம்ம அபி கேட்குறாங்க, என்னாச்சு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா துணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாருக்குமே வந்து சாரீ எடுத்துகிட்டு வரவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதனால எல்லாருமே சாரீ எடுக்கிறோம், உனக்கும் வந்து எடுத்துக்கோ, அபி அனு 2 பேருமே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே. இல்லை எங்களுக்கு வேணாம், நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி எங்களுக்கு எடுத்து கொடுக்குறதானே நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலிக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும். அப்படி அது தப்புமா, நீ இந்த வீட்டு குடும்பத்து மருமக, நீங்கள் 2 பேருமே உங்கள் விருப்பப்படி தான் ட்ரெஸ் எடுக்கணும், அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வந்து புடவையை நீங்கள் எடுங்க அப்படி சொல்கிறாங்க. அதுவும் நிறைய புடவை எடுங்க, எதுக்காக நிறைய புடவைங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து அஞ்சலியோட வளகாப்பு வருதில்ல, அதனால தான் அப்படின்னோடனே. ஓ அப்படியா, கங்க்ராட்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க சாரீ எடுக்கிறதுக்கு. அப்போ நிறைய சாரீ அங்கே போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எடுத்துகிட்ருக்காங்க ஒன்று ஒன்றா. அப்போ அஞ்சலி வந்து சரி இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா, அவர்கிட்ட காட்டிட்டு வரேன் இந்த சாரீலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அபியும் எல்லா சாரியும் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே எரிச்சலாவது சுந்தரிக்கு. இவளுங்களுக்குலாம் வந்து வாழ்வு பற்றியா, இந்த மாதிரி சாரீலாம் இவ கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அதை கண்டுக்காமல் வந்து அனுவும் அபி வந்து அந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த சாரீ எப்படி இருக்குது அபி சொல்ல அப்படின்னா. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு என்னமோ இந்த சாரீ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அனு முடிவு பண்ணுறாங்க. இது அஞ்சலி அக்காவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமாம் அனு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னோடனே. சரி எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாமான்னு ரொம்ப வந்து காசு போட்டிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க.